Hello friends, welcome to Midflex channel. இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா உடனே சட்டுன்னு பறந்து போயிடும். வாங்க அந்த மேஜிக்கல் ட்ரிங்கோட என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். தனியா 3 ஸ்பூன், மிளகு அதாவது பெப்பர் 10, சின்ன துண்டு சுக்கு, பனவெல்லம், தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆன உடனே அதில் தனியாவை போட்டு நல்லா கலர்ந்து விடுங்க. சிம்மிலேயே வச்சு கலருங்க, ஏன்னா கருகிவிட்டா நல்லா இருக்காது. கூடவே பெப்பர். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்கள் ஹெல்த் வைஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ தனியா ஸ்மெல் கொஞ்சம் வந்த உடனே நம்ம அடுத்து சுக்கை கொஞ்சம் இடித்து வச்சு போட்டுக்கலாம். சுக்கை அப்படியே போட்டோம் அப்படின்னா மிக்ஸி டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் அதை லைட்டாக இடிச்சிட்டு கூடவே சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சதெல்லாம் நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை கூலான உடனே ஒரு மிக்ஸி பாத்திரத்தில் கொட்டி நல்ல பவுடராக பண்ண தேவையில்லை, ஒரு 80% அரைச்சா போதும். அந்த கொரப்பு தன்மை இருக்க மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிக்க விடணும், ஏன்னா அது லாஸ்ட்டாக நம்மளுக்கு காஃபி சுண்டி வர்றப்போ 3/4 கப்பாக தான் கிடைக்கும். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அந்த தனியா பவுடர் பொடியை போட போகிறேன். பார்த்து போடணும், இல்லாட்டி பொங்கி வந்துடும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுலேயே கொதிக்க விடுங்க. இது தலைவலி, ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் வர அந்த மென்டல் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இந்த காஃபி குடிச்சிங்க அப்படின்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். பனவெல்லம் போட்டிருக்கேன், நீங்கள் பனை கற்கண்டு கூட போடலாம், அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சுகர் இல்லாட்டி ஜாகரி கூட போட்டுக்கலாம், வெல்லம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கலந்து வரணும். பனவெல்லம் போட்டிங்கன்னா அதோட மெடிக்கல் வேல்யூ கூட நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் பனவெல்லம் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட டீ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நீங்களே இந்த டீயை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த டீயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம காஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.